இன்று நாம் கற்க இருக்கின்ற மாற்று ஆசனங்கள், அதாவது திரிகோணாசனம். திரிகோணாசனத்தில் வலது பக்கமாக வளைஞ்சி செய்கிறது, இடது பக்கமாக வளைஞ்சி செய்கிற திரிகோணாசனங்கள், ரெண்டு மாற்று ஆசனங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் செய்யுதுன்னா ஒரு கால்கள் மட்டும் வலிமையடையும், கைகள் மட்டும் வலிமையடையும், இன்னொரு பக்கம் வீக் ஆகிடும். அதனால தான் ரெண்டு பக்கமும் நம்ம செய்கிறோம். அதுக்காக தான் நம்ம மாற்று ஆசனமே நம்ம பழகிறோம். திரிகோணாசனம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அதனுடைய பயன்கள். திரிகோணாசனம் செய்கிறதுனால மன அழுத்தம் நீங்குது, மனம் அமைதி அடையும். அதே போல் ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் சரியாகும். அதே போல் இந்த பக்கவாட்டில் உள்ள சதைகள் கம்மியாகும். வெயிட் லாஸுக்கு இது ஒரு சிறந்த ஆசனம். அதே மாதிரி தோள்கள், கால்கள், மார்பு பகுதி எல்லாமே வலிமையடையும். சரி, இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கால்களை இப்படி அகட்டி வச்சுக்கலாம். கீழே குனியும் போது மூச்சை விட்டுக்கிட்டே குனியணும். மேலே பார்க்கும்போது மூச்சை இழுத்துக்கணும். இது பேசிக். இதை ஒரு 5 முறை செய்யலாம். இப்போ கிராஸில் செய்ய போகிறோம். கைகள் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மேலே தலையை தூக்கும்போது மூச்சை இழுத்துக்கணும். போதும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான மாற்று ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.